பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. عن أبي حزامة السعدي رضي الله تعالى عنه قال: يا رسول الله أرأيت أرقا نسترقيها ودواء نتداوي به هل ترد من قدر الله شيئا؟ قال رسول الله صلى الله عليه وسلم: هي من قدر الله أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரில் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஷாபான் மாதத்துடைய 3வது ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்று இருக்கிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தது போன்று கடந்த ரஜபு மாதத்திலே நாம் என்னவெல்லாம் அமல்களை செய்தோமோ அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹு தாலா பரக்கத்து செய்து அதற்கான கூலிகளை நமக்காக பன்மடங்காக வழங்குவானாக. அதே போன்று ரஜபுடைய கடந்த நாட்களில், ஷாபானுடைய கடந்த நாட்களில் நாம் செய்த அமல்களைக்கும் அல்லாஹு தாலா பரக்கத் செய்வானாக. வருகின்ற ஷாபானுடைய மீதமுள்ள தினங்களிலே அதிகமாக அமல் செய்யக்கூடிய நல்ல நசீப ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தது போன்று முபாரக்கான கண்ணியமான ரமலானை முழுமையாக அடையக்கூடிய, ரமலானிலே பகலிலே நோன்பு நோற்பதற்கும் இரவிலே நின்று வணங்குவதற்குமான நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, கடந்த ஜும்மாவில் விதி சார்ந்த சில தகவல்களை பார்த்தோம். பராத்துடைய இரவு, ஷாபான் 15வது இரவு, ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஒரு வருடத்துடைய விதிகள் சரிபார்க்கப்பட்டு அடுத்த ஒரு வருடத்திற்கான விதிகள் பிரித்து கொடுக்கப்படுவதனால, அதை தொடர்ந்த ஒட்டிய ஜும்மா என்பதனால கடந்த ஜும்மாவில் விதிகளை பற்றிய சில தகவல்களை பார்த்தோம். இப்போ கடந்த உரையுடைய சாரம்சமாக நம்ம என்ன பார்த்தோம் என்றால், விதி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. நம்மை படைப்பதற்கு இல்லை வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு தாலா விதியை எழுதிவிட்டான். அவன் என்ன விதித்தானோ அதுதான் இந்த உலகத்தில் நடைபெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, இல்லையா? அல்லாஹ் என்ன விதித்தானோ, இன்ன ரப்பக ஃபஆலுல் லிமா யுரீத், அல்லாஹ் விதித்தது, அல்லாஹ் நாடியது மட்டுமே இந்த உலகத்தில் நடக்கும். அதற்கு மாற்றமாக ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் விதியை பற்றி நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் கூடுதலாக இன்னொரு தகவலையும் பார்த்தோம். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நமக்கு நடக்கின்ற நல்லதும் அல்லாஹின் புறத்திலிருந்து, நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களும் அல்லாஹின் புறத்திலிருந்து. இன்பத்தையும் அவன்தான் வழங்குகிறான், துன்பத்தையும் அவன்தான் வழங்குகிறான். இன்பத்தை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல துன்பத்தின் போதும் அல்லாஹை நாம் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய விதி சம்பந்தமான அடிப்படை சட்டம். ஹைர். இப்போ இதில் நமக்கு சில சந்தேகங்கள் வரும். இப்போ எல்லாமே விதிக்கப்பட்டது என்றால் நாம் ஏன் முயற்சி செய்யணும்? நாம் ஏன் தொழுகணும்? நாம் ஏன் நோன்பு வைக்கணும்? இல்லையா? எல்லாமே எழுதப்பட்டுடுச்சா இல்லையா? நான் ஏன் கடையை திறக்கணும், வியாபாரம் செய்யணும், திருமணம் முடிக்கணும்?
அது பாட்டு நடந்துக்கிட்டு தானே இருக்க போகிறது. அடிப்படையாக ஒரு கேள்வி வருமா இல்லையா? இப்போ தவறு செய்தவர்களுக்கு நாளை மறுமையில் தண்டனை. குர்ஆனும் பேசுகிறது, ரசூலுல்லாஹும் பேசுகிறாங்க. இப்போ ஒருத்தர் இப்படி வாதம் செய்யலாமா? நான் தவறு செய்வேன் என்பது ஏற்கனவே என்னுடைய விதி. என்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா விதியில் எழுதிட்டால நான் தவறு செய்வேன்ட்டு. அப்போ எப்படி அந்த விதியின் அடிப்படையில் தானே நடந்திருக்கு, அப்புறம் எப்படி எனக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்கலாம்? விதி தானங்க நடந்திருக்கு. நான் பள்ளிக்கு வரமாட்டேன், 40-50 வருஷம் ரமதானை கடந்தாலும் ரமதானில் நோன்பு நோக்க மாட்டேன், லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சாலும் ஜகாத்து கொடுக்க மாட்டேன், சதக்கா கொடுக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் என் விஷயத்தில் விதியாக ஆக்கியிருக்கிறான். அதுதானே நடக்குது. அப்போ ஏன் அல்லாஹ் என்னை தண்டிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இதோடு விதியோடு சம்பந்தப்படும் இல்லையா? அதே போல் ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம், விதியை துஆவால் மாற்ற முடியும் என்பதாக. அப்போ ஏன் துஆ செய்யணும்? துஆ செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஹஸ்ரத் துஆ செய்யுங்கன்னு சொல்கிறோம். நம்மளும் பல நேரங்களில் துஆ செய்கிறோம். சதக்கா விதியை மாற்றும் என்பதாக ஹதீஸ்கள் இருக்கிறது. ஏன் சதக்கா செய்கிறோம்? எல்லாமே ஏற்கனவே முடிவாயிடுச்சுன்னு சொன்னால், எல்லாமே ஆல்ரெடி டிசைன்டு, எல்லாமே அந்த ப்ரோக்ராம் முடிவாயிருச்சுன்னு சொன்னால் நாம் ஏன் அமல் செய்யணும் என்ற ஒரு கேள்வி தானாகவே வரும். அருமையான சகோதர பெருமக்களே, இதை விதி சம்பந்தமான வேறு வேறு ஹதீஸ்களை நம்ம பொருந்தி பார்க்கும் போது நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். விதி சம்பந்தமான நிறைய செய்திகளை பெருமானார் பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம ஒத்து வைத்து பொருந்தி பார்த்து தான் நம்ம விதி சம்பந்தமான ஒரு முடிவுக்கு வர முடியும். அருமையான சகோதர பெருமக்களே, ஆரம்பமாக விதி மாறுமா, விதியை நம்ம மாற்ற முடியுமா என்றால் பெருமானார் சொல்கிறாங்க, ஆமாம் முடியும். என்னுடைய விதியை என்னால் மாற்ற முடியுமா என்றால் முடியும். திருமதி ஷெரீஃபுடைய 2139வது செய்தி, சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யருத்துல் கலா இல்ல துஆ. விதியை துஆவை தவிர வேறு எதையாலும் மாற்ற முடியாது. விதியை துஆ மாற்றும், துஆவை தவிர வேறு எதையும் கொண்டும் விதியை மாற்ற முடியாது என்பதாக ரசூலுல்லாஹ் பேசிய ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கிறது. இன்னொரு சில ஹதீஸில் அஸ்ஸதகத்து ததுஃபவுல் பலா, சதக்கா செய்வது நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய கஷ்டங்களை விட்டும் தடுக்கும், கிட்டத்தட்ட விதியை தடுக்கும் என்ற அர்த்தத்தில் பெருமானார் சதக்கா சம்பந்தமாகவும் பேசுகிறாங்க, துஆ சம்பந்தமாகவும் பேசுகிறாங்க. நமக்கு ஒரு குழப்பம் வருது. எல்லாமே டிசைன்டு, எல்லாமே முடிவு செய்யப்பட்டுடுச்சுன்னு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. எப்போ வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாமே விதிக்கப்பட்டுடுச்சுன்னு பேசுகிறாங்க. இங்கே துஆ செஞ்சால் விதி மாறும்னு சொல்கிறாங்க. துஆவுனால விதி மாறுமா? நம்ம துஆ செய்கிறனால அல்லது நம்ம சதக்கா செய்கிறனால நமக்கு எழுதப்பட்ட விதிகளில் ஏதாவது நெகட்டிவ் இருந்தால், எதிர்மறையாக ஆபத்துகள் இருந்தால் இந்த துஆவின் மூலமாக இந்த ஆபத்துகள் அகலுமா, இந்த சதக்காவின் மூலமாக அகலுமா என்ற ஒரு கேள்வி இயல்பாக வரும். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி வராங்க, நபியிடத்தில் கேட்குறாங்க, ஏன் நபி அல்லாஹ், நீண்ட காலமாக குழந்தை இல்லை, எனக்காண்டி அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்யுங்க. ஹதரத் மூசா அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்தார், யா அல்லாஹ் இந்த பெண்மணிக்கு இது குழந்தைய கொடு. அல்லாஹ் தஆலா ஹதரத் மூசா அவருக்கு பதில் சொல்லிட்டான், அந்த அம்மாவுக்கு நான் அகீம்னு எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்? விதியில் அகீம் மலடி, அகீம்ன மலடின்னு அர்த்தம். அவருக்கு குழந்தை பிறக்காது, குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி இல்லை. நான் அவளை விதியில் அகீம்னு எழுதியிருக்கேன், அவருக்கு குழந்தை இல்லை என்பதாக அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். ஒரு 3 முறை இந்த அம்மா கேட்டதாகவும் 3 முறையும் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்ததாகவும் 3 முறையும் இதே பதிலைத்தான் அல்லாஹ் தஆலா ஹசரத் மூசாவிற்கு வழங்கினார். ஹதரத் மூசா அந்த பதில் அந்த அம்மாவுக்கு சொல்லலை, கஷ்டப்படுவாங்களோ என்னமோன்னு தெரியல, வருத்தப்படுவாங்கன்ட்டு. அல்லாஹ் உனக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாமான்னு சொல்லலை, முடிஞ்சிருச்சு. சில காலங்களுக்கு பிறகு பார்க்குறாங்க, அந்த அம்மா கையில் குழந்தையோடு வராங்க. ஹதரத் மூசா நபி கேட்குறாங்க, இந்த குழந்தை யாருடைய குழந்தை? ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்காது மலடின்ட்டு. ஆனால் இந்த அம்மா குழந்தையோட வராங்க, அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாக போகிறதில்ல. கேட்குறாங்க, அந்த அம்மா சொல்லுது இது என்னுடைய குழந்தை தான். திரும்ப அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்குறாங்க ஹசரத் மூசா நபி, என்னையா அல்லாஹ், நான் 3 முறை கேட்டேன், ஒவ்வொரு தடையும் அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உன்னுடைய விதியில் அந்த அம்மா அகீம்னு எழுதியிருக்க, மலடி என்பதாக எழுதியிருக்கிறதா எனக்கு பதில் சொன்னேன். நான் இப்போ அந்த அம்மா கையில் குழந்தையோட வருது, இது எப்படி என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், அந்த அம்மாவுடைய தொடர் துவா. நான் அந்த அம்மாவை அகீம்னு மலடி என்று எழுதியிருந்தேன், ஆனால் அந்த அம்மா எனக்கு திரும்ப திரும்ப அந்த பெண்மணி எனக்கு யா ரஹீம் எனக்கு குழந்தையை கொடு, யா ரஹீம் எனக்கு குழந்தையை கொடு என்று என்னுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்தாள். ரஹீம் என்றால் அளவற்ற அருளாளன் இல்லையா, நிகரற்ற அன்புடையோன்.
கிருபையாளனே எனக்கு குழந்தையை கொடுன்னு திரும்ப 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 சொன்னனால நான் அவளுக்கு குழந்தையை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலளித்ததாக இந்த ஹதீஸ் நிறைவடைகிறது. இந்த சம்பவம் ஹதீஸ் தஃப்சீரில் இப்படி ஒரு சம்பவம் கிடைக்கிறது. நான் முன்னாடி சொன்னதான் திரும்பவும் வரேன். இப்போ விதி என்றால் துவாவின் மூலமாக மாறுமா? விதி ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சுன்னு ஒரு ஹதீஸில் பெருமானார் பேசுகிறாங்க. இன்னொரு ஹதீஸில் விதி துவாவின் மூலமாக மாறும், நீங்கள் துவா செய்யுங்க என்று சொல்கிறாங்க. இந்த இரண்டையுமே நம்ம எப்படி பொருந்தி பார்க்கிறது என்பதற்கு இன்னொரு முக்கியமான ஹதீஸ், இந்த ஹதீஸில் நமக்கு முழு விவரமும் கிடைச்சிடும். இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீஃபில் கிடைக்கிறது. 2025வது செய்தி. அபு ஹுசாமா அஸ்ஸாதி என்ற சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அரைத ருகன் நஸ்தர்கீஹா. நாங்கள் சில நேரங்கள் உடம்பு சரியில்லாதப்போ துவா ஓதி பார்க்கிறோம். இந்த குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு துவா ஓதுறோம் இல்லையா? இல்லையா, ஒரு வாரமாக கை காலெலாம் வலிக்குது, துவா ஓதி கொடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் ருக்கான்னு சொல்லுவோம், ருக்கையான்னு சொல்லுவோம், ஓதி பார்க்கிறது. நாங்கள் சில நேரங்களில் ஓதி பார்க்கிறோம். அதே மாதிரி தவாஅன் நுததாவி பிஹி, சில நேரங்களில் உடல்நிலை சரியில்லாத போது மருந்து சாப்பிட்றோம். இன்றைக்கி நம்மளும் செய்கிறோமா இல்லையா? தலை வலிச்சா ஒரு மருந்து மாத்திரை வாங்கி போடுறது, ரொம்ப ஒரு 2-3 நாள் தொடர்ந்து காய்ச்சலாக இருந்தால் மருத்துவமனைக்கு போகிறோம், ஊசி போடுறோம், 3 நாள் ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுக்குறாரு, மாத்திரை சாப்பிட்றோம். இது மாதிரி நம்ம மருத்துவம் பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹல் தருத்து மின் குதரத்தில்லாஹி ஷையன். நாங்கள் இப்படிலாம் ஓதி பார்க்குறோம் இல்லை, இப்படி மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, இது விதியை மாற்றுமா? கேள்வி அதுதான். என்ன கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் உடல்நிலை சரியில்லாத போது நாங்கள் ஓதி பார்க்குறோம், அதே போல் உடல்நிலை சரியில்லாத போது மருந்து சாப்பிட்றோம். இந்த மருந்தும் இந்த ஓதி பார்க்குறதும் விதியை மாற்றுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏற்கனவே அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு காய்ச்சல் வரணும் முடிவு செஞ்சுட்டான், காய்ச்சல் வந்துடுச்சு, இப்போ நான் மருந்து சாப்பிட்றேன், இந்த காய்ச்சல் போகுமா போகாதா? கேள்வி என்ன? உடம்பு சரியில்லை, ஒருத்தர் வராரு, ஓதி பார்க்குறோம், ஓதி பார்க்குறனால இவருக்கு சரியாகுமா ஆகாதா? என்னுடைய துவா இந்த விதியை மாற்றுமா? என்னுடைய இந்த மருத்துவம் என்னுடைய விதியை மாற்றுமா அப்படின்ற அர்த்தத்தில் கேள்வி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிம்பிளாக பதில் சொல்கிறாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிய மின் கதிரில்லாஹ், இதுவும் விதியோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதுவும் விதியோடு சம்பந்தப்பட்டது. குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது உனக்கு காய்ச்சல் வரும், நீ மருந்து சாப்பிடுவ, அது சரியாகும், இது எல்லாமே ஏற்கனவே விதிக்கப்பட்டுடுச்சு. உனக்கான விதியில் பசிக்கும், பசி வரும், சாப்பிடுவ, சாப்பிட்டது மூலமாக பசி சரியாயிரும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், உனக்கு காய்ச்சல் வரும் என்பது விதி, உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என்பது விதி, நீ மருத்துவம் செய்வாய் என்பது விதி, அந்த மருத்துவத்தின் மூலமாக அது சரியாகும் என்பதும் விதி. இது எல்லாமே விதி, இதையும் அல்லாஹ் தஆலா ஏற்கனவே எழுதிவிட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதிலளிக்கிறார்கள். இப்போ நம்ம விதி சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதாவது நமக்கு சில நேரங்களில் சிரமங்கள் வரும், நம்ம துவா செய்வோம், அதுக்கப்புறம் அந்த சிரமங்கள் நீங்கும். இது அல்லாஹ் தஆலா விதியாக்கி வைத்திருக்கிறான், ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சு. அதாவது எனக்கு சிரமம் வரும் என்பதும் விதி, நான் துவா செய்வேன் என்பதும் விதி, அதன் மூலமாக அந்த சிரமம் நீங்கும் என்பது விதி. எனக்கு பெரிய நஷ்டம் வரும் என்பது விதி, நான் சதக்கா செய்வேன் என்பது விதி, வரக்கூடாது என்று சதக்கா செய்வேன் என்பது விதி, அதன் மூலமாக அந்த சிரமத்தை போக்குறது என்பதும் விதி. இது எல்லாமே லஹ்வுல் மஹ்ஃபூல் முதல் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பதிலளிக்கிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, நம்ம மேலே ஒரு செய்தி படித்தோம் இல்லையா, அந்த செய்தியோடு நம்ம இதை பொருத்தி பார்த்தோம் என்றால், அந்த அம்மா ரசூலுல்லாஹ் மூசா நபிகிட்ட எனக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செய்யுங்கன்னு சொன்னபோது அல்லாஹ் தஆலா அந்த அம்மாவை நான் மலடின்னு எழுதியிருக்கான்னு சொன்னா இல்லையா, அதுக்கு அப்போவே எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கப்புறம் நபி மூசா 3 முறை துவா செய்வார், 3 முறை நம்ம இப்படி தான் பதில் சொல்லுவோம், அதற்கு பிறகு அந்த அம்மா துவா செய்யும், அப்புறம் நம்ம அந்த அம்மாவுக்கு குழந்தை கொடுப்போம். இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சு, நமக்கு தெரியலை, ஹதரத் மூசாவிற்கு தெரியலை. அதாவது அல்லாஹ்விற்கு தெரியும் இந்த அம்மா குழந்தை இல்லை, நபி மூசாட்ட துவா செய்ய சொல்லுவாங்க, நபி மூசா நம்ம இடத்துல துவா செய்வாங்க, நம்ம மூசாவுக்கு இந்த பதில் கொடுப்போம், பின்னாடி அந்த அம்மா துவா செய்யும், அந்த துவாவின் மூலமாக நம்ம விதியை மாற்றுவோம், அந்த குழந்தையை கொடுப்போம். இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சு. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அவுக்குறான். அடுத்த 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் எழுதப்பட்டுடுச்சு. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நாம் விதியை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. பேஸ் அதான் அடிப்படை. என்னன்னு சொன்னால்,
பசிக்கும், பசியை கொடுத்தது அல்லாஹ் தான். நான் சாப்பிடலாம் மாட்டேன், உட்கார்ந்துருப்பேன், பசியை கொடுத்த ரப்பு பசியை போக்குவான் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறது அறிவாளித்தனம் இல்லை. சாப்பிட்றது விதிக்கு எதிரான ஒன்று அல்ல. பசிக்கும் போது சாப்பிட்றது அது என்னங்க, சாப்பிட்டனால பசி போயிடுச்சு அப்படி அல்ல. பசி வரும் என்பதும் விதி, நீ சாப்பிடுவ என்பதும் விதி, தாகம் வரும் என்பதும் விதி, தாகத்தின் போது நீ தண்ணீர் கொடுப்பாய் என்பதும் விதி. இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சு என்பதுதான் இந்த ஹதீஸ்களின் மூலமாக, இந்த சம்பவங்களின் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல் கடந்த வாரம் நான் ஒரு செய்தியை சொன்னேன். இந்த சம்பவத்தில் நம்ம வேறு மாதிரி விளங்கி கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு புரிதலுக்காண்டி நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் என்ன விதியோ அந்த விதி தான் நடக்கும் என்பதற்கு ஆதாரமாக தான் நம்ம அந்த ஹதீஸை சொன்னோம், அந்த சம்பவத்தை சொன்னோம். நம்ம அந்த சம்பவத்தை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது நான் கடந்த வாரம் சொன்ன சம்பவத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேனே, சுருக்கமாக ஒரு நிலையில் சொல்கிறேனே. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹசரத் மூசா நபியும் மறுமையில் பேசிக்கொள்கிறாங்க. அப்போ ஹசரத் மூசா நபி ஆதம் இடத்துல கேட்குறாரு, அல்லாஹ் உங்களை கண்ணியமாக வச்சுருந்தானே, நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தா, சொர்க்கத்தில் அல்லாஹ் தடுத்து அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தா உங்களை கடைசி வரைக்கும் சொர்க்கத்தில் வச்சுருப்பான், உங்களை கொண்டு நாங்களும் சொர்க்கத்தில் இருப்போம், நீங்கள் பழம் சாப்பிட்டனால தான் நம்ம சொர்க்கத்திலேருந்து வெளியே ஆனோம் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை நபி மூசா நபி ஆதமின் மீது வைக்கிறார். இங்கே ஒரு வாக்குவாதம் மாதிரி போயிடுச்சு. இந்த வாதத்தில் வெற்றி பெறணும் என்பதற்காகத்தான் ஹஜ்ரத் ஆதம் அப்படி ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொன்னாங்க? இல்லைப்பா, என்னை படைக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா எழுதிட்டான், நான் பழத்தை சாப்பிடுவேன், அதனால் நான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவேன்ட்டு. விதியை தான்ப்பா இங்கே நடந்திருக்கு, நீ என்ன குறை சொல்லாதன்னு சொல்லி ஒரு வாதத்திற்கு தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கே சொன்னாங்க. அதை எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய விதி மேலே பழி போட்டுடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கே விதி மேலே பழி போட்டாங்களே, அதனால் நான் என் இஷ்டப்படி நடப்பேன், நான் பள்ளிக்கு வர மாட்டேன், நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்ற மாட்டேன், ஹராமான முறையில் வருமானங்களை ஈட்டுவேன், எல்லாம் விதி தானே. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, திருடன்னு கூட காரணம் சொல்லுவானே, ஏன்பா திருடுற, அல்லாஹ் தடுக்கலையா? நான் திருடுவேன்னு அல்லாஹ் ஏற்கனவே எழுதியிருக்கேன், அதனால் திருடுறேன் இல்லையா? ஏயா விபச்சாரம் பண்ணுற, நான் விபச்சாரம் பண்ணுவேன் நல்லா ஏற்கனவே எழுதியிருக்கான், அதனால் விபச்சாரம் பண்ண, விதி தான் இங்கே இது ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி விதி மேலே பழி போட்டு நம்ம கடந்துட முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த ஹதீஸ் மேம்போக்காக பார்க்கும்போது அப்படி தான் புரியும். நான் என்ன கேள்வி கேட்குறேன், விதியின் அடிப்படையில் தான் இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னு அல்லாஹ் ஏன் ஆதமுக்கு தண்டனை கொடுக்கணும்? இல்லையா? அல்லாஹ் ஏற்கனவே விதிச்சது தானே. ஆதம் நபியே நம்ம பழத்தை சாப்பிட வேணான்னு ஏற்கனவே சொன்னோம், அது விதியில் இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க ஷைத்தான் வந்து வழி கெடுத்தான், ஆதம் நபி பழத்தை சாப்பிட்டாங்க. சரி, விதி தானே நடந்துருச்சு, அதில் ஆதம் என்ன பண்ணுவார் அப்படின்னு நல்லா ஆதம் அங்கேயே மன்னிச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான்? இல்லையா? தவறு நடந்தாலும் அந்த தவறில் நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது. அல்லாஹ் ஏன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான்? வெளியேற்றப்பட்டார்களே 40 ஆண்டு காலங்கள் ஆதம் ஹவ்வா இருவரையும் அல்லாஹ் தஆலா பூமியில் வேறு வேறு இடத்துல தங்க வச்சான். அழுது துவா செய்கிறார்கள். 40 வருஷம் துவா செய்தார்கள். ஹிதாயத்தில் வருது, அவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட 40 வருஷம் ஆச்சு. கடைசியில் அவங்க துவா செஞ்சு அந்த துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான் என்பதாக கிதாபுல சூரத்துல் ஆராஃப் என்ற சூறாவில் இருக்கிறது. அவங்க செஞ்ச துவா கூட நம்ம அதிகமாக செய்வோம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் இல்லையா? யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன், நீ எங்களை மன்னிக்கலாட்டி எங்களை யாரும் மன்னிக்க முடியாது, எனவே என்னை மன்னி என்று நபி ஆதம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்தார். நம்ம என்ன கேட்குறோம், நபி ஆதம் ஏன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இப்படி துவா செய்யணும்? ஏற்கனவே விதியின் அடிப்படையில் தானே, ஏற்கனவே அல்லாஹ் விதிச்சது தானே இங்கே நடந்திருக்கு. நபி ஆதம் ஏன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் யா அல்லாஹ் நாம் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு கேட்கணும்? கேட்பதற்கான காரணம் என்ன? விதி எழுதப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய பங்கும் அதில் இருக்கிறது. ஒரு தவறு நடந்தால் தவறு அல்லாஹ் மேலே பழி போட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடாது, கொள்ளவும் முடியாது. இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தமாக மறுமையில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. புகாரி ஷெரீஃபில் 4212வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு நீளமான சம்பவம், அல்லது சுருக்கமாக நமக்கு தேவையான ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி நான் அடுத்த செய்திகளுக்கு போவேன். ஆதம் மக்கள் எல்லாம் குழப்பத்தில் இருப்பாங்க. என்ன, சூரியன் ரொம்ப பக்கத்தில் வந்துடும், இல்லை நமக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற நேரத்தில் மக்கள் எல்லாம் பேசிக்குவாங்க, நமக்கு யாராவது சிபாரிசு செஞ்சால் நல்லாயிருக்கும், யார்கிட்ட போகலான்னு மஷூரா பண்ணும்போது சரி நம்ம போய் ஆதம் இடத்துல போய் பேசலான்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் நபி ஆதம் இடத்துல வந்து தமக்காக அல்லாஹ் தஆலா இடத்துல சிபாரிசு செய்யுங்க என்று கேட்பார்கள். புகாரிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது.
அன்னாஸ் யஅதூன ஆதம், மக்கள் எல்லாம் ஆதம் இடத்துல வருவார்கள். வந்தவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்றது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி இன்னும் நடக்கலை. இன்னும் பல்லாயிரம் வருடங்களுக்கு பிறகு நடக்க போகுது. அது எப்போ நடக்கும் நமக்கும் தெரியாது. இன்னும் 1,00,000 வருஷத்துக்கு பிறகு நடக்கலாம், 1,00,00,000 வருஷத்துக்கு பிறகு நடக்கலாம். ஆனால் நடக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பேசுறது அல்லாஹ் இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் நபி ஆதம் இடத்துல போவாங்க. அன்த அபூ பஷர், நீங்கள் தான் மனிதர்களுக்கெல்லாம் தந்தை. உலகத்தில் மனித சமுதாயம் எல்லோருக்கும் நீங்கள் தான் தந்தை. ஹலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையை கொண்டு உங்களை படைச்சான். அதாவது ஒருத்தட்ட வேலை ஆகணும்னு சொன்னால் அவங்கள நம்ம ஐஸ் பிடிக்கிற மாதிரி, நீங்கள் யார் தெரியுமா, உங்களுக்கு எப்படி தெரியுமா, நம்ம ஐஸ் பிடிக்கிற மாதிரி அன்றைக்கி மக்கள் எல்லாம் ஹஸரத் ஆதம் இடத்துல பேசுவாங்க. நீங்கள் தான் எங்கள் எல்லாத்துக்கும் தந்தை. அல்லாஹ் உங்களை தன்னுடைய கையால் படைச்சான். வனஃபஹ ரூஹஹு மின் ரூஹிஹி ஃபீக மின் ரூஹி, தன்னுடைய ரூஹு கொண்டு உங்களை ஊதுனா. அமரல் மலாயிக்கத்தை, மலக்குமார்களுக்கெல்லாம் கட்டளையிட்டான். ஃபசஜது, மலக்குமார்கள் எல்லாம் உங்களுக்கு சஜிதா செய்தார்கள். இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆதம் அல்லாஹ் இப்படிலாம் கண்ணியப்படுத்தினான்னு சொல்லிட்டு கடைசி அந்த மக்கள் அல்லாஹு தஆலா இடத்துல துஆச்சு, மனிதர்கள் அல்லாஹு தஆலா இடத்துல ஹஸரத் ஆதம் இடத்துல கேட்பார்கள், இஷ்ஃபி லனா இலா ரப்பிக், இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், எங்களுக்காண்டி கொஞ்சம் அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுங்களேன். இப்படி நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. அல்லாஹ் உங்களை முதல்ல படைச்சான், தன்னுடைய கையால் உங்களை படைச்சான், தன்னுடைய ரூஹு கொண்டு உங்களை ஊதி இருக்கிறான், மலக்குமார்களுக்கெல்லாம் உங்களை சஜிதா செய்ய வச்சான். அப்பேற்பட்ட மனிதர் நீங்கள் எங்களுக்காண்டி அல்லாஹு தஆலா இடத்துல சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நபி ஆதம் பேசுவார்கள். அந்த செய்தி அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க. இப்போ கால ஆதம் சொன்னார், இன்ன ரப்பி கலபல் யௌம கலபன், அப்பா போங்கப்பா, நானே ரொம்ப கவலையாக இருக்கேன். அல்லாஹ் இன்னைக்கு என் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறான். நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அல்லாஹ் என் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இன்னஹு நஹானி அனி ஷஜரா, சொர்க்கத்தில் ஒரு மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அல்லாஹ் என்னை தடுத்தான். ஃபஅஸைதுஹு, அதை மீறி நான் அந்த பழத்தை சாப்பிட்டேன். எனக்கே என்னுடைய நிலை என்னன்னு தெரியல. என்னை பற்றி அல்லாஹ் என்ன முடிவு செய்வேன்னு எனக்கே தெரியல. நான் எங்கப்பா உங்களுக்காண்டி சிபாரிசு செய்கிறது? நஃப்சி நஃப்சி நஃப்சி, அந்த ஹதீஸ் இந்த வார்த்தையெல்லாம் வருது. என்னுடைய நிலையே எனக்கு பயங்கரமாக இருக்குது. நானே கை சேதத்தில் இருக்கிறேன். நான் எப்படி உங்களுக்கு பேசுறது? தயவுசெய்து நீங்கள் வேற யார்ட்டையாவது போங்கன்னு சொல்லி அந்த மக்கள் அப்படியே நபி நூஹ் இடத்துல போவார்கள் என்பதாக ஹதீஸில் வருது. நூஹ் இடத்துல போவாங்க, ஹஸரத் இப்ராஹிம், ஹஸரத் மூசா, கடைசியில் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க என்பதாக அந்த ஹதீஸ் நீண்டுக்கிட்டே போகும். இப்போ இந்த கேள்வி என்ன கேட்குறேன்னு சொன்னால் திரும்ப அதே செய்தி தான். அல்லாஹ் ஏற்கனவே விதித்து விட்டான், நபி ஆதம் அல்லாஹ்விற்கு மாறு செய்வார்கள். அல்லாஹ் ஏற்கனவே விதித்து விட்டான், நபி ஆதம் அல்லாஹ் தடுத்த பழத்தை சாப்பிடுவார்கள். எல்லாமே விதி. ஆனாலும் இந்த இடத்துல நபி ஆதம் தவறு செய்ததற்காக அல்லாஹ் தண்டிக்க சொர்க்கத்திலிருந்து வெளியேற்ற செய்தான். கணவன் மனைவியை 40 ஆண்டுகள் பிரித்து வச்சான். அதோடு முடியல, கியாமத்தில் அதுக்கு பற்றி ஒரு கேள்வியும் இருக்கிறது. பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஹஸரத் ஆதம். இப்போ வரைக்கும் பயந்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் எப்போ மன்னிப்பான் தெரியாது, மன்னிப்பானா மாட்டானா தெரியாது. இதுவரைக்கும் நபி ஆதம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் எல்லா தப்பையும் பண்ணிட்டு அல்லாஹ் மேலே தப்பு போட்டு பழியை போட்டு விதி தாங்க நடந்துச்சுன்னு விதி மேலே பழியை போட்டு நம்ம கடந்து விட முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு கடந்த வாரம் பேசினேன். ஒரு கொலையை செய்தார்கள், ஒரு கொலையை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அந்த ஊர்லேருந்து வெளியே போகிறாங்க. வேறு ஊரில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, நல்லா புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. வரலாறு படிக்குதா இல்லையா? அந்த மூசாவை இடத்துல மக்கள் போவார்கள், இதே வார்த்தையை சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறா, உங்களிடத்துல பேசியிருக்கிறா, எங்களுக்காண்டி சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லும்போது நபி மூசா சொல்வார், இன்னி கத்தல்து நஃப்ஸன், நான் உலகத்தில் ஒரு கொலை செஞ்சுருக்கிறேன், ஏன் நிலையே என்னன்னு தெரியல, ஏன் பாடு பெரும்பாடாக இருக்குது. நபி மூசா பேசுவார் இல்லையா? அல்லாஹ் விதித்தது தான் நபி மூசா கொலை செய்வார் என்பது. அல்லாஹுடைய விதியின் அடிப்படை தான் நபி மூசா கொலை செய்தார், அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் அந்த சம்பவத்தில் நபி மூசா சம்பந்தப்பட்டனால அதற்கு பதில் சொல்லியே ஆகணும். இது எல்லோருக்குமானது, இது எல்லோருக்குமானது. ஹராமான பணத்தை தூக்கி கல்லால் போட்டுட்டு இது விதின்னு நம்ம கடந்து போக முடியாது. வாங்கி போட்டது நாம, அதில் நம்முடைய முயற்சியும் இருக்குது, நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஹராமானதெல்லாம் சாப்பிட்டுட்டு அல்லாஹ் விதிச்சதுனால தாங்க இந்த ஹராமை செஞ்சேன்னு நம்ம கடந்துட முடியாது, பதில் சொல்லி ஆகணும். நபி ஆதம் எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ, நபி இப்ராஹிம், நபி மூசா எப்படியெல்லாம் செய்த தவறுகளுக்காண்டி பதில் சொல்ல வேண்டுமோ, அது போன்று நாமும் அல்லாஹ் தஆலா இடத்துல பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ்விற்கு மாற்றமாக நம்முடைய காரியங்களை அமைத்து கொண்டால் விதி மேலே பழி போட்டு ஒதுங்கி கொள்வதற்கு இங்கே அனுமதியே கிடையாது. நமக்குன்னு அறிவு இருக்கா இல்லையா? இல்லையா? நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? பகுத்தறிவு கொடுத்துருக்கிறானா இல்லையா? சரி தவறு எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்கா இல்லையா? இல்லையா?
அருமை. அதாவது இன்னைக்கு பொதுவாக மனிதருடைய இயல்பு என்ன தெரியுமா? அடிப்படையாக ஒரு உண்மையை சொன்னால் மறுமைக்குடைய காரியங்களில் மட்டும்தான் விதி மேலே பழி போடுவாங்க. ஏஞ்சி எல்லா வருமானத்தை கொடுத்துருக்கேன், நல்ல ஆரோக்கியமாக தானே இருக்கிறீங்க, ஹஜ்ஜு செய்யலாமே, இன்னும் விதி வரலைங்க, எல்லாம் எழுதலைங்க, சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறார். நீ என்ன முயற்சி செஞ்ச? வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கானா இல்லையா? ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறானா இல்லையா? நீ என்ன முயற்சி செஞ்ச? 40-50 வருஷமாக நோன்பு வச்சதே கிடையாது, ஏங்க வைக்கல? அல்லாஹ் என் தக்தீரில் எழுதலைங்க. அல்லாஹ் எழுதும் போது செய்வேன், அல்லாஹ் எழுதும் போது பள்ளிக்கு வருவேன், அல்லாஹ் எழுதும் போது இந்த நல்ல காரியங்களை செய்வேன். இப்படி மறுமை சம்பந்தமான காரியங்களை பூரா அல்லாஹ் மேலே பழி போட்டு, விதி மேலே பழி போட்டு இவர் அப்படியே தப்பிச்சுக்கலான்னு நினச்சிட்டு இருக்காரு. அது உண்மையிலே விதியை பற்றி சரியாக புரியலை, விதியை பற்றி சரியாக புரியலை. ஏன் அல்லாஹ் தான் விதிப்பான் அப்படின்னு கடைக்கு போகாமல் இருந்துடலாமே? எப்படி அல்லாஹ் தான் கொடுக்க போகிறான், நான் ஏன் கடைக்கு போகணும்? நான் ஏன் வியாபாரம் செய்யணும்? நான் ஏன் கடையை திறக்கணும்? இல்லையா? உலகம் சார்ந்த விஷயங்களில் நம்ம அந்த விதி மேலே பழி போடுறது கிடையாது. பசிக்குது, சாப்பிடாமல் இருந்துறேன். அல்லாஹ்வுடைய விதி பசியை கொடுத்தது அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா பசியை எப்போ போக்கணுன்ட்டு? நீ உட்காந்துட வேண்டியது தானே, எதுக்கு எடுத்து சாப்பிடணும்? பசிச்சா சாப்பிடணும் அறிவு இருக்கா இல்லையா? மோஷன் வந்தா வயிறு கலக்குது, கக்கூசுக்கு போகணுன்ற அறிவு இருக்கா இல்லையா? இது மாதிரி தான் நல்ல காரியங்கள் செய்யணுன்ற அறிவு நமக்கு இருக்கணும். பாங்கு சொல்லப்படுது, பள்ளிக்கு போகணுன்ற அறிவு நமக்கு வரணும். அல்லாஹ் விதிக்கும் போது நான் பள்ளிக்கு போயிடுவேன் என்பது ஆக மோசமானது. அல்லாஹ் எப்போ எனக்கு எழுதுறானோ நான் அப்போ பள்ளிக்கு போயிடுவேன். மோஷன் வரும்போது கக்கூசுக்கு போக முடியுதில்ல, அப்போ அறிவு இருக்கா இல்லையா? அந்த அறிவியை இங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. மறுமைன்ற போது அல்லாஹ் மேலே பழியை போட்டுறது, விதி மேலே பழியை போட்டு அப்படியே கடந்து போயிடலாம். உலக காரியங்களில் பழி போடுறது இல்லை. நமக்குன்னு அறிவு இருக்குல்ல ஜி, இல்லையா? யோசித்து பாருங்களேன், விதி மேலே பழி போடுறவங்க நிறைய பேர் எல்லாம் பாதுகாக்கணும். சர்வ சாதாரணமாக விதி மேலே பழி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பண்ணுற பாவத்திற்கும் விதி மேலே பழி, நன்மையான காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு விதி மேலே பழி. விதி மேலே அவ்வளோ சீக்கிரம்லாம் பழி போட்டுடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன விதித்தானோ அது நடக்கும். ஆனால் எனக்கான விருப்பம் என்ன? இந்த இடத்துல நான் எதை சூஸ் பண்ணுறேன்? ஒரு பால் விஷம் கலந்துருக்கு, சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம், சாப்பிட்ருவோமா? அல்லாஹ் விதிச்சது தான் இருக்கும். 50,000 நான் என்னை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் எழுதிட்டான். ஹைர், நான் எப்போ சாவேன்னு ஏற்கனவே விதியில் இருக்குது, அதனால் இந்த பாலை குடிச்சிருவேனா? எனக்கு அறிவு சொல்லுதில்ல, இதை குடிச்சா செத்துருவேன்னு அறிவு சொல்லுது இல்லையா? இந்த அறிவு ஏன் மார்க்கத்தில் வரமாட்டேங்குது? இந்த அறிவு ஏன் ஹராம் இல்லை ஹலால் ஹராம பேன்றதில் வரமாட்டேங்குது? இந்த அறிவு ஏன் பள்ளிவாசலுக்கு பாங்க சொல்லும் போது வரமாட்டேங்குது? இந்த அறிவு ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறதுல வரமாட்டேங்குது? பேசிக்கா இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, விதியை நம்ம இப்படி தான் புரியணும். எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டது என்று இருந்தாலும் இந்த காரியத்தில் எனக்கான விருப்பம் என்ன, இந்த சம்பவத்தில் நான் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்டாண்டு தான் அல்லாஹ் தஆலா இடத்துல பார்க்கிறான். அந்த ஸ்டாண்டை தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். இன்னும் புரிதலுக்காண்டி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, பையன் ஊதாரித்தனமாக இருக்கிறான். அத்தா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, அவன் கேட்குறது பூரா வாங்கி தராரு, பண்ணுறது பூரா மோசம். உலகத்தில் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குது எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. சேர்வாடு சரியில்லை, தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், பொம்பளை பிள்ளைங்களோட போகிறான், அசிங்கமான காரியங்கள் நிறைய நடக்குது. கூப்பிட்டு விசாரிக்கிறோம், ஏன் தா இப்படி இருக்கிற? அந்த பையன் சொல்லணும், அதான் அத்தா என்னத்தா எல்லாமே விதி தானத்தா. நான் இந்த வயசு 12, 13 வயசுலேயே சாராயம் குடிப்பேன், பொம்பளை பிள்ளைங்களோட சுற்றுவேன், இந்தந்த அசிங்கங்களை செய்வேன், நல்லா ஏற்கனவே விதிச்சிருக்கானத்தா, விதி தானத்தா நடக்குது, என்ன ஏன் தா குறைப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்டால் தகப்பனால் என்ன செய்ய முடியும்? தகப்பன் என்ன சொல்லுவார்? அப்படியாப்பா, விதி தானப்பா, சரி பரவாயில்லப்பா அப்படின்னு கடந்துட முடியுமா? ஒரு நல்ல தகப்பன் கடந்து போயிடுவாரா? உனக்கு எங்கே அறிவு போச்சுன்னு கேட்பார் இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் மறுமையில் நம்ம இடத்துல கேட்பான். பண்ணுற பாவத்தையெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல, யா அல்லாஹ் உன் விதின்னு நம்ம கையை விரிச்சிட முடியாது. அல்லாஹ் கேட்பான், உன் அறிவு எங்கே போச்சு? உனக்கான அறிவு உனக்கு வழங்கினேனா இல்லையா? சரி தவறு உனக்கு கொடுத்திருக்கிறேன் இல்லையா? வேதங்களை வழங்கி இருக்கிறேனே, நபிமார்கள் வந்தார்களே, இது போன்ற ஜும்மா பயான்கள் வாரம் கேட்கப்பட்டது, கேள்வி செய்தி சரி தவறு சொல்லப்பட்டது, ஏன் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு உனக்கு இல்லையா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? ஒரு லாரி வேகமாக வருது, விதியில் இருந்தால் உயிர் வாழ்வோம், இல்லாட்டி சாவோன்னு லாரியில் விழுந்துருவோமா? நமக்கு அறிவு சொல்லுமில்ல, விழுந்தா செத்துருவேண்டு. அது மாதிரி தான் மார்க்கம் சார்ந்த விஷயங்களையும் நம்முடைய அறிவை நாம் செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. விதி மேலே பழியை போட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், பயங்கரமான நெருக்கடிகளுக்கு நம்ம ஆளாகி விடுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் யாராவது சாராயம் குடிச்சிட்டா 80 கசையடி கொடுப்பாங்க. அல்லாஹ் தடுத்தது, நீ எப்படி மது குடிக்கலான்னு 80 கசையடி கொடுப்பாங்க. நம்மளை மாதிரி ஒரு ஆள் குடிச்சிட்டான்,
காரணம் கேட்கப்பட்டது. விதி மேலே பழிய போட்டான். நான் ஏற்கனவே மது குடிப்பேன், நல்லா விதிச்சிருக்கிறேன், நான் குடித்தேன், என்ன இப்படி தண்டிக்கிறேன்னா விதியை போய் தண்டிங்கன்னா. நான் இந்த வயசில் மது குடிப்பேன், நல்லா ஏற்கனவே என் பட்டோலையில் எழுதிட்டான், என் வீட்டில், நான் அதனால் குடிச்சிருக்கேன், என்ன எப்படி குறை சொல்ல முடியும்? விதியை மேலே பழி போடுங்கன்னு சொல்லி விதி மேலே அல்லா மேலே பழி போட்டு அவன் ஒதுங்கி கொள்ளலான்னு பார்த்தான். நான் ஆப்போசிட்டில் இருக்கிறது உமர்னு அவனுக்கு தெரியலை, ஹதரத் உமர்னு அவனுக்கு தெரியலை. உமர் அழைச்சு சொன்னார், மது குடிச்சா 80 கசையடி, இவனுக்கு 280 160 கொடுங்கன்றாரு. இல்லையா? மது குடிச்சா 80 கசையடி கொடுக்கணும், ஆனால் நான் உனக்கு இப்போ எழுதுறேன், உனக்கு 160 கசையடி. இல்லையா? பண்ண பாவத்துக்கு ஒரு கசையடி, அந்த பாவத்தை மிதி மேலே அல்லது அல்லா மேலே போட்டது ஒரு கசையடி. அவன் கேட்டான், இது அநியாயம்னா, இது அநியாயம், விதியை தானே நான் செஞ்சுருக்கிறேன், நான் குடிப்பேன்றது அல்லாவுடைய விதி, விதியின் அடிப்படையில் நடந்துருச்சு, நீ விதியை தானே தண்டிக்கணும், என்ன எப்படி தண்டிக்கலாம்? ஹஜ்ரத் மூசா சொன்னார், அதாவதுப்பா நீ குடிப்ப என்பது விதி எப்படியோ அது மாதிரி உனக்கு இன்னைக்கு 160 கசையடி விழணும் என்பதும் விதி. நார்மலாக குடிச்சா 80 கசையடி அடிப்பேன் என் ஆட்சி காலத்தில், அதுக்கு முன்னாடி 40 இருந்துச்சு, 40 கசையடி இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கடுமையாக்குறதுக்காண்டி குடித்தால் 80 கசையடி கொடுத்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சொல்கிறேன், அது போன்ற பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. மது, அல்லாஹ் பாதுகாக்கணும், மது இல்லாத குடும்பங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு வசதிக்கேற்றாறு போல் இன்னைக்கு நம்முடைய இளம் தலைமுறைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த மதுவிற்கு கடுமையாக இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹைர், இப்போ அருமையான சகோதர பெருமக்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவன் இடத்துல சொன்னாங்க, நார்மலாக மது குடிச்சா 80 கசையடி கொடுப்பது என்னுடைய அரசாங்கத்தில் உண்டான விதி, ஆனால் அல்லாஹ் உன்னுடைய விதியில் 160 அடி விழுவணும்னு எழுதி இருக்கிறான், அதனால் உங்களுக்கு இந்த அடி வாங்கிக்கொண்டு சொல்லி கொடுத்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அன்பான சகோதர பெருமக்களே, நம்ம விதி மேலே பலி போட்டு அப்படியே சாதாரணமாக அமர்ந்துடக்கூடாது. ஒரே ஒரு செய்தியோடு நான் முடிச்சு சொல்லிவிட்டு விதி சம்பந்தமான முக்கியமான ஒரு தகவலோடு நான் முடித்துக்கொள்வேன். இப்ராஹிம் இப்னு அதுஹம் என்ற ஒரு மிகப்பெரிய மகான், சாதாரணமான அதில் ரொம்ப பெரிய மகான், சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபியன்கள் அல்லது தபா தாபியனுடைய காலத்தில் வந்தார். ஒரு மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவருடைய சீடர், மிகப்பெரிய வியாபாரி, பெரிய சீடர், மிகப்பெரிய வியாபாரி இந்த இப்ராஹிம் அதுஹமுக்கு ஒரு சீடர், இவர் ஷேக், அவர் முரீத், உட்கார்ந்துருக்கிறாங்க. மரத்தில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு சின்ன பறவை அமர்ந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொரு பறவை, நல்ல திரகாத்திரமான ஒரு பறவை, வாயில் உணவை கொண்டு வந்து இந்த பறவைக்கு ஊட்டி விடுது. இது கண்ணு தெரியாத பறவை, இந்த கண்ணு தெரியாத பறவைக்கு அந்த பறவை உணவை ஊட்டி விடுது. இதை பார்த்துட்டு கேட்டாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அதுஹம் அந்த வியாபாரி இடத்துல, இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? அவர் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா விதித்தா விதியில் நமக்குன்னு எழுதியிருந்தால் எங்கே இருந்தாலும் வந்து சேரும். நமக்கு அல்லாஹ் என்ன விதிச்சு நமக்குன்னு ஒன்று கிடைக்கணும் விதியில் எல்லாம் எழுதியிருந்தா எங்கேருந்து வந்து சேரும். அதுதான் இந்த குருட்டு கிளிக்கு கிடச்சிருக்கு, இந்த குருட்டு பறவைக்கு. அல்லாஹ் இந்த பறவைக்கு இப்படிலாம் உணவு வரணும்னு அல்லாஹ் எழுதியிருக்கான், விதிச்சிருக்கிறான், அதனால் உணவு வருதுன்னு சொல்லி அவர் எப்படி யோசிக்கிறாருன்னு சொன்னால், இனிமேல் நானும் வியாபாரத்துக்கு போகிற மாதிரி இல்லை, நானும் வீட்டில் இருக்கலாம்னு இருக்கேன், அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும் முடிவு பண்ண எப்படி இருந்தாலும் கொடுக்க போகிறான், ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஊராக தெரிஞ்சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்துடலாம்ல அப்படின்னு யோசிக்கிறேன்ட்டு அந்த விதியை அவர் அப்படி புரிய ஆரம்பித்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே சொன்னாங்க, அந்த தன்னுடைய முரீதுக்கு விளக்கம் சொன்னாங்க, நீ ஏன்பா அந்த குருட்டு கிளி பறவையை பார்க்கிற, உணவு கொண்டு வந்துச்சு இல்லையா, அந்த பறவையை பார்க்கலாம்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய விதி தானே. குருட்டு பறவை இருந்த இடத்திலேயே உணவு வரணும் என்பது அதுக்கு விதி போல, இந்த நல்ல பறவை உணவு அதுவும் சாப்பிட்டு விட்டு இந்த குருட்டு பறவைக்கும் கொண்டு வந்து கொடுக்கணும் என்பது அதனுடைய விதி. நீ அந்த பறவையாக இருக்க பாரு, ஏன் குருட்டு பறவையாக இருக்கிறதுக்கு பார்க்கிற, நீ சம்பாரி, முயற்சி பண்ணு, உன்னால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு செலவு செய் என்பதாக சொல்லி, நீ அந்த கண்ணு தெரியாமல் பறவையாக இருக்கிறத விட ஏன் இருக்கணும் முயற்சி பண்ணுற, அந்த உணவு கொடுக்குறது இல்லையா, அந்த பறவை இருக்க பார் என்பதாக சொல்கிறார்கள். அது இப்ராஹிம் இப்னு அதுஹம் இல்லையா. விதியை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பதில் தான் இருக்குது. அந்த முரீதுக்கு, அந்த வியாபாரிக்கு குருட்டு பறவை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, இமாம் அவர்களுக்கு அந்த நல்ல பறவை கண்ணுக்கு தெரிந்தது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கான அறிவுகளோடு அல்லாஹ் நமக்கு என்ன வழங்கினானோ அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுத்தினோம் என்றால் அல்லாஹ் நமக்கான வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான். சூரத்துல் தபாரக் முல்க் என்ற சூறாவுடைய 2வது வசனம் அல்லாஹ் தஆலா பேசுவான், அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மரணத்தை அவன்தான் படைத்தான், உங்களுக்கு பிறப்பையும் அவன்தான் படைத்தான். எனக்கு பிறப்பையும் அவன்தான் படைத்தான், ஒரு காலத்துக்கு பிறகு நான் மரணிப்பேன், எனக்கான மரணத்தையும் அவன்தான் படைத்தான். ஏன்? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ என்ன நற்கர்மங்களை செய்தாய் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி, இல்லையா? ஏற்கனவே எழுதப்பட்டது என்று இருந்தாலும்
ஏற்கனவே எழுதப்பட்டது என்று இருந்தாலும் நீ இந்த சம்பவத்தில் என்ன ஸ்டாண்டு எடுத்த, உன்னுடைய முயற்சி என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்தோம், இந்த உலக வாழ்க்கையை படைத்தோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்ம எப்படி துன்யாவில் முயற்சி செய்கிறோமோ, நல்லா சம்பாதிக்கணும், கடையை திறக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும் என்பதற்காக எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறோமோ, இது போன்று மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். எல்லாமே விதி. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. கடந்த காலத்தை வேணால் விதி மேலே சொல்லலாம், ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நாம் அந்த விதிகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு நமக்கான சரியான பாதையில் நம்ம கடந்துக்கிட்டே இருக்கணும். கடைசியாக ஒரே ஒரு செய்தி, விதி சம்பந்தமாக ரொம்ப பேசவும் கூடாது. ஒரு புரிதலுக்காண்டி நான் மேலோட்டமாக பேசிகிட்டு இருக்கேன், விதி சம்பந்தமாக ஆழமாக யோசிக்கல. அல்லாஹு தாலா சொல்கிறான், விதியை நீ முழுமையாக விளங்க முடியாது. விதியை முழுமையாக விளங்க சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. அத்தா 80 வயசுக்காரர் நல்லா இருக்கிறாரு, பையன் 40-45 வயசு இறந்துட்டான். விதி இதில் என்ன, இதில் யாரை போய் குறை சொல்கிறது இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அத்தா ஒரு ஆக்சிடென்ட்டில் வஃபாத் ஆயிடுறாரு. அந்த அம்மா 19 வயசில் விதவை ஆகிட்டாங்க, கணவன் இல்லை. அந்த குழந்தை 6 மாத குழந்தை, 5 மாத குழந்தை எத்தீம் அனாதை ஆகிட்டான். இதெல்லாம் என்ன முடிவு பண்ணி, இது எப்படி கொண்டு போகிறது, இது யார் மேலே பழி போடுறது, எப்படிலாம் யோசிக்க தோணும் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இதையெல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத. ஹதீஸில் ஒரே ஒரு செய்தி, முஸ்லீம் ஷெரீஃபில் 2666வது செய்தி, அம்ரு இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. நாங்கள்லாம் விதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அன்னாசு யத்தகல்லமூன ஃபில் கத்ரி, விதியை பற்றி நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபகஅன்னமா யஃப்கஹு ஃபி வஜ்ஹி ஹுப்பர் ருமானி மினல் கல்ப், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் கடுமையான கோபமாயிருச்சு. கோபத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாதுளையுடைய தோல் எப்படி சகப்பாக இருக்கும் அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்துருச்சு. சும்மா கோபப்பட்டான்னு கூட இந்த ஹதீஸில் சொல்லலை. மாதுளை பழத்துடைய தோல் சிகப்பை எவ்வளவு சகப்பாக இருக்குமோ அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முகம் கோபத்தினால சிவந்தது. கேட்டார்கள், பிஹாதா ஹலக்க மன்கான கபலுக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் இது மாதிரி விதியில் ஆய்வு செஞ்சுதான், விதியை பற்றி பேசி தான் அழிந்து போனார்கள். அதனால் நீங்களும் விதியை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க இல்லையா? அல்லாஹ் விதிச்சிருக்கிறான், கடந்து போயிருங்க. நமக்கு நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அமல்களை செஞ்சுட்டு போங்க. விதியை நீங்கள் ரொம்ப ஆய்வு செய்யாதீங்க. உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் அழிக்கப்பட்டது போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்கள். அல்லாஹ் நமக்கு இந்த அறிவை கொடுத்துருக்கிறான் இல்லையா? இது ஒரு அளவு தான், ரொம்ப யோசிக்காது. எல்லாத்தையும் இந்த அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அல்லாஹு தஆலா ரூஹை பற்றி கேட்குறான் இல்லையா? எஸ் அலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹை பற்றி உங்களிடத்தில் மக்கள் கேட்குறாங்க. நிறைய குர்ஆனில் கேள்விகளை கேட்டு அல்லாஹ் பதில் சொல்கிறான். அதில் ஒரு கேள்வி, நபியே இந்த மக்கள் எல்லாம் ரூஹ் உயிர்னு என்னன்னு கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவ மிர் ரப்பி, அது அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து உண்டானது. ஒமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொஞ்சம் தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, ரூஹை பற்றி விளங்கி கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இல்லை, அதனால் இதுக்கு மேலே நீங்கள் கேட்காதீங்க அல்லாஹ் பதில் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறான், ரூஹை பற்றிலாம் ரொம்ப ஆய்வு செய்யக்கூடாது. உடல் இருக்குது, இந்த உடம்புல எங்கே உயிர் இருக்குன்னு தெரியலை, எப்போ வெளியே போகுதுன்னு தெரியல. அந்த ரூஹு கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போச்சுன்னா நான் மையத்து, இதே கண்ணு இதே காது இதே மூக்கு தான், ஆனால் நான் மையத்து. அந்த ரூஹ் இருக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த ரூஹ் எங்கே இருக்குது, எப்போ வருது, எப்போ போகுது, எங்கேருந்து வருது, எங்கே போகுது, எதுவுமே எனக்கு தெரியாது. கியாமத் வரைக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? அதை தெரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அறிவை கொடுக்கல. பேசத்தா இந்த ஒரே மனிதனுக்கு வழங்கப்பட்ட அறிவு இருக்கே ஒரு அளவு தான். செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டலாமா வேணாமான்னு யோசிக்க முடிஞ்ச ஒன்னால இந்த உடம்புல ரூஹ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ரூஹை தடுத்து நிறுத்த முடியுமா? நான் ஒரு 2000 வருஷம் வாழணும், என் ரூஹ் என்கிட்ட பிரியக்கூடாது, தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த அளவுக்கு அறிவெல்லாம் வழங்கலை. ஏன்னா உன்னுடைய அறிவு ஒரு லிமிட்டெடு தான். அது மாதிரி தான் ரூஹை பற்றி எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியாதோ அது போன்றுதான் விதியை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, விதியை ஒருத்தன் புரிந்து கொண்டான் என்பதற்கான ஆதாரம் என்னன்னு சொன்னால், விதியை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்வதுதான் விதியை பற்றிய அறிவு. விதியை முழுமையாக விளங்க முடியாதுங்க, விதியை பற்றிலாம் முழுசாக தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் தான் விதியை ஓரளவு தெரிஞ்சு வைத்திருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் விதியை பற்றி ரொம்பவும் தேவையில்லாமல் ஆய்வு செய்யக்கூடாது. ரொம்ப ஆய்வு செய்தோன்னு சொன்னால் அந்த விதியின் அந்த ஆய்வே நம்மை வழிகட்டின் பக்கம் கொண்டு சென்றுடும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு தனி உரைவாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு எதை சரி என்று சொன்னானோ அதை எடுத்துக்கொள்வதும், எதையெல்லாம் ஹராம் தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய தக்தீர்களை சரியாக்குவானாக. வாழுகின்ற காலத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும்
காட்டி கொடுத்த வாழ்க்கையின் அடிப்படையில் முழுமையாக வாழ்வதற்கும் அதன் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்குமான நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.